அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம எத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஆப்பிள் பழத்த விட அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய இன்னும் நெறைய பழங்களானது இருக்குங்க. ஸோ அந்த பழங்கள பத்தி தான் நம்ம இந்த பதிவுல டீட்டெயில்டா பார்க்க போறோம். பளபளப்பா இருக்கக்கூடிய ஆப்பிள விட பல மடங்கு சத்துக்களானது நம்ம ஊர்ல சந்தையில கிடைக்கக்கூடிய பழங்கள்லே வந்து இருக்குங்க. ஸோ அந்த பழங்கள்ல இருக்கக்கூடிய சீக்ரெட்டான விஷயங்கள பத்தி தான் நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த காலகட்டங்கள்ல நம்ம ஆரோக்கியமா வாழணும், ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொன்னாலே பலருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அப்படின்னா, விலை உயர்ந்த பழங்கள் தாங்க. அதாவது விலை உயர்ந்த பழங்கள்னு சொல்லக்கூடிய ஆப்பிள், மாதுளை, இல்ல வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய கிவி இது மாரியான பழங்கள் தான். இதுதான் வந்து கடைகள்ல வந்து அதிகமா வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா பளபளப்பா இருக்கணும் அப்படின்றதுனால மெழுகு பூசப்பட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இத தான் நம்ம அதிகமா விலை கொடுத்து வந்து வாங்கி கௌரவமா வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நம்ம ஊர் சந்தைகள்ல வந்து கிடைக்கக்கூடிய பழங்கள்ல நெறைய சத்துக்கள் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா விலையும் ரொம்ப மலிவா இருக்கும். இந்த பழங்கள் வெளிநாட்டு பழங்கள விட நெறைய மடங்கு சத்துக்கள் இருக்கக்கூடிய பழங்கள். நம்ம மண்ல விளையக்கூடிய பழங்கள் ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷா இயற்கை சத்துக்கள் வந்து எங்கேயுமே வந்து சிதறாம வந்து இருக்கும். ஸோ மலிவா கிடைக்குது அப்படின்றதுக்காக இதை யாரும் வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த பழங்களை எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய ஊர்ல, உங்களுடைய வீடுகள்ல கூட இந்த பழங்கள்லாம் கிடைக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆப்பிள்ல கிடைக்கக்கூடிய சத்துக்கள விட இதில பல மடங்கு சத்துக்களானது இருக்குங்க. இதில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பழம் என்ன அப்படின்னா, கொய்யாப்பழம் தாங்க. இந்த கொய்யாப்பழம் கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். நெறைய பேருடைய வீடுகள்ல வந்து கொய்யா மரம் வந்து வச்சிருப்பீங்க. ஸோ இந்த கொய்யாப்பழம் வந்து அவ்வளவு சத்து நிறைந்த ஒரு பழம். ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா என்ன சத்து நமக்கு கிடைக்குமோ, அத விட 4 மடங்கு சத்து இந்த கொய்யாப்பழம் சாப்பிட்டா நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கொய்யாப்பழத்தில விட்டமின் சி அதிகமா இருக்கு. இதில நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது அப்படின்றதுனால செரிமான மண்டலத்தையும் சீராக்கி மலச்சிக்கலை வந்து ஏற்படுத்தாம தடுக்குதுங்க. குறிப்பா சர்க்கரை நோயாளிகளுக்கு கொய்யாப்பழம் ஒரு மிகச்சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தினமுமே நீங்க ஒரு கொய்யாப்பழத்தை வந்து சாப்பிடுங்க. ஏன்னா இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை மெதுவாக தான் வந்து உயர்த்தும். அதே மாதிரி 2வதா நம்ம பார்க்கக்கூடிய பழம் என்ன அப்படின்னா நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நிறைய சத்து இருக்கக்கூடிய ஒரு பழம் தான். நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து சுமார் 20 ஆரஞ்சு பழங்களை விட ரொம்ப ரொம்ப மேலானது. நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொண்டது. நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இளமையை நம்ம ஈஸியாக வந்து தக்க வச்சுக்கலாம். நெல்லிக்காயை விட ஒரு சிறந்த பழம் உலகத்திலே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இளமையாக இருக்கிறதுக்காக தினமுமே ஒரு நெல்லிக்காய் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இது வந்து ஆயுளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வலி கொடுக்கும். அடுத்ததான் நம்ம என்ன பழம் பார்க்க போகிறோம்னா பப்பாளி பழம் தாங்க. ஸோ கண்ணுக்கு தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப விலை மலிவான ஒரு பழம் அப்படின்னா அது பப்பாளி பழம். இந்த பழத்தில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக கொட்டி கிடக்குது. கண்டிப்பாக பப்பாளியை நீங்கள் தினமும் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இது கண் பார்வையை வந்து நல்ல மேம்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பப்பாளி சாப்பிடும் பொழுது நம்முடைய தோல் வந்து ரொம்ப பளபளப்பாக வந்து மாற ஆரம்பிக்கும். பப்பாளிக்கு நிகர் பப்பாளி தாங்க, வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய பாப்பைன் அப்படின்ற என்சைம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும்னா உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கும். டெங்கு போன்ற காய்ச்சல் காலங்களில் ரத்த தட்டுக்களை வந்து அதிகரிக்கிறதுக்கு பப்பாளி இலைச்சாறு தான் வந்து மருந்தாகவே வந்து பயன்படுத்துவாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பப்பாளி தினமும் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சீத்தாப்பழத்தை வந்து நீங்கள் சாப்பிடும் பொழுது இதய தசைகளை வந்து வலுப்படுத்தி கொடுக்கும். மேலும் ரத்த சோகை இருந்துச்சு அப்படின்னாலும் அதையுமே வந்து கிளியர் பண்ணிடும். இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து, மெக்னீஷியம் எலும்புகளுக்கெல்லாம் வந்து பலம் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி வாழைப்பழம், நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய வாழைப்பழம், எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரிங்க, ஒன்றுக்குமே ஒரு தனித்துவமான மருத்துவ குணம் இருக்குது. ஸோ செவ்வாழை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கி கொடுக்கும். அதேமாதிரி மலைவாழை சாப்பிட்டீங்க அப்படின்னா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இதே போல் கருவாழை அப்படின்ற ஒரு வாழை இருக்குது. அது என்ன பண்ணுன்னா நரம்பு மண்டலத்தை வந்து பலப்படுத்தி கொடுக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான உடனடி ஆற்றலை கொடுக்கக்கூடியது அப்படின்னா அது வாழைப்பழம் தாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகச்சிறந்த உணவு. சிற்றுண்டியாகவும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஜிம்முக்கு போகிறவங்க, விளையாடக்கூடியவங்க, விலையுயர்ந்த புரோட்டீன் பானங்களுக்கு பதிலாக வாழைப்பழம் சாப்பிடுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த வாழைப்பழத்தை மாதிரியே தான் நாவப்பழமும். நாவப்பழம் வந்து சக்கரை நோயாளிகள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து சக்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய அந்த துவர்ப்பு சுவை தான். இது ரத்தத்தை வந்து சுத்திகரித்து சிறுநீர் செயல்பாட்டை வந்து மேம்படுத்தி கொடுக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கிடைத்தாலுமே கூட இந்த பழங்களை எல்லாம் தவறாமல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய உடலுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு வந்து கொடுக்கும். அதே மாதிரி சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய பனம்பழம், இலந்த பழம் இதெல்லாம் வந்து நம்ம மறந்தே போயிட்டோம். பனம்பழத்தில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தாதுக்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இது என்ன பண்ணுன்னா உடம்புடைய வெப்பத்தை வந்து தணித்து கொடுக்கும் ஆற்றல் வந்து இருக்குது.
அதே மாரி எலந்த பழம். இந்த எலந்த பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா, பித்தத்த வந்து போக்கிக் கொடுக்கும். ஸோ பசி வந்து எடுக்க ஆரம்பிக்கும். இயற்கையாவே பார்த்தீங்கன்னா, அந்த பருவநிலைக்கு ஏற்ப மனிதனுடைய உடலுக்கு தேவையான சத்துக்களை எல்லாம் இந்த பழங்கள் எல்லாமே நமக்கு வந்து கொடுக்குது. அதே மாரி தாங்க அவகோடான்னு சொல்லக்கூடிய பழம். இத வந்து வெண்ணப்பழம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த பழத்துல ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்கு, நார்ச்சத்து இருக்கு, பொட்டாசியம் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும்னா, இதயத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய பழங்கள் இருக்கு. உங்களுக்கு இந்த பழங்கள்ல எந்த பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாரியான பழங்கள அதிகமா வந்து வாங்கி கொடுங்க. அதுக்காக ஆப்பிளு, மாதுளம்பழம், ஆரஞ்சு பழம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, விலை அதிகமா இருக்கு, சாப்பிட முடியாது அப்படின்றதுக்காகலாம் இத சொல்ல கிடையாதுங்க. அத விட நெறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய பழங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த பழங்கள வந்து நீங்க தினசரி வந்து எடுத்துக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து எல்லாராலயும் வந்து வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தான். விலை மலிவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழத்த எல்லாம் வந்து அலட்சியப்படுத்திடாதீங்க. நெறைய சத்துக்கள் இருக்கு. ஆப்பிளை விட விட்டமின் சி, நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் இது மாரி எல்லா சத்துக்களும் அதிகமா இருக்கக்கூடிய, அதிகப்படியாக எல்லாரும் வாங்கி சாப்பிடக்கூடிய பழங்கள்ல ஒண்ணு அப்படின்னா, அது கொய்யாப்பழம் தாங்க. ஏன்னா கொய்யாப்பழம் ஆப்பிள விட 4 மடங்கு சக்தி அதிகமா இருக்கு. விட்டமின் சி வந்து இது அதிகமாவே வந்து பெற்றிருக்கு. அதனால கண்டிப்பா தினமும் ஒரு கொய்யா எடுத்துக்கிற மாரி பாருங்க. இந்த கொய்யாப்பழம் ஆப்பிள் பழத்த விட நெறைய சத்துக்கள் இருக்கு அப்படின்றதுனால, ஆப்பிள் பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. கொய்யாப்பழம் கொஞ்சம் மலிவா கிடைக்கும் அப்படின்றதுனால, நம்மளால தினமுமே வந்து எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கும் வந்து தினமும் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆப்பிள் வந்து நம்மளால தினசரி வந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்னா, அது வந்து கொஸ்டின் மார்க் தாங்க. ஸோ விலை வந்து அதிகமா இருக்கு அப்படின்றத விட, அவ்வளோ சீக்கிரமா வந்து கிடைக்காது. இப்போ உள்ளூர் பக்கம் கிராமப்புறங்கள் இருக்கீங்க அப்படின்னா, கொய்யாப்பழமே உங்களுக்கு வந்து டெய்லியும் கிடைக்கும். ஸோ அதனால கொய்யாப்பழமே எடுத்துக்கோங்க. இது எல்லா பழங்கள விட ரொம்ப ரொம்ப சிறந்த சத்துக்கள வந்து பெற்றிருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பா எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் கொய்யாப்பழம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கிவி பழம், ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி, டிராகன் ஃப்ரூட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பப்போ தான் நம்மளால வாங்கி சாப்பிட முடியும். டெய்லிக்கும் வந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா முடியாது. அதாவது ஒரு நடுத்தர குடும்பத்தில இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு நீங்க ஆரோக்கியமான உணவுகள கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து நல்ல ரிச்சான பழங்கள தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாதுங்க. நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய நல்ல சத்து நிறைந்த பழங்கள தினமும் கொடுங்க. அதுவே ஆரோக்கியமா வாழ்றதுக்கு போதுமானது. ஸோ இந்த பதிவுலாம் ஆரோக்கியமா நம்ம இருக்கிறதுக்கு என்ன மாரியான பழங்களை எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத பத்தியும், அந்த பழத்தில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள பத்தியும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த பழங்கள்ல உங்க ஊர்ல எந்த பழம் அதிகமா கிடைக்கும் அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி ஆரோக்கியம் சார்ந்த தகவல்கள நீங்க உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாரி ஆரோக்கியம் சார்ந்த தகவல்கள நீங்க பார்க்கறதோட மட்டும் விட்றாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.